வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியர்ஸ். ஸோ நம்மளோட கடைசி 10வது டீம் ரிவ்யூ வந்திருக்கோம், எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி வந்து தான் அந்த பசங்க படத்துல வர்ற மாதிரி, நான் யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாம நம்ம பாட்டுக்கு ஓரத்தா இருந்துட்டு போயிடணும் ஜீவா அப்படிங்கிற மாதிரி. ரொம்பவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே மக்காவும் போக மாட்டேன், அப்படியே நான் பாட்டுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மீடியமா அந்த பாஸ் ஆகிட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம். ஸோ பெருசா டீம்ல வந்து ஷமியை ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க 10 கோடிக்கு. அப்புறம் ஆக்ஷன்லயுமே யாரையும் பெருசாலாம் ஒண்ணும் எடுக்கல, சும்மா அப்படி இப்படின்னு ஷோ தான் காமிச்சாங்களே தவிர எல்லாருக்கும் சண்டை பெருசா ஒன்றும் போட்டாங்க. பண்ணல. ஆமா, அதான் ஷோ தான் காமிச்சாங்க, பெருசா எதுவும் பண்ணல. சரி, அவங்க லைனப் எப்படி இருக்குன்னு மேடி நீ படி, அப்புறம் ஏதாவது கான்ட்ரவர்சி இல்ல சேஞ்சஸ் தான் நான் சொல்றேன். அதான்டா அர்ஜுன் 2 பேரும் ட்ரேட் பண்ணாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். நான் அப்படி லைனப் படிக்கிறேன். லைனப் வந்து ஸ்டார்டிங் வித் ஏடன் மாக்ரம், ஓப்பனிங் வித் மிச்சல் மார்ஷ். நம்பர் 3ல வந்து நான் ரிஷப் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்பர் 4 நிக்கோலஸ் பூரான். நம்பர் 5 ஆயுஷ் பதனி. நம்பர் 6 அப்துல் சமாது. நம்பர் 7 வந்து நான் இப்போதைக்கு வந்து இவரை போட்டிருக்கேன், அது பேர் என்ன, வனிந்தர் சாங்க போட்டிருக்கேன். இன்கேஸ் அவைலபிள் இல்லைன்னா வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம். அப்புறம் முகமது ஷமி, மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், திக்வேஷ் ராத்தி. அப்புறம் நம்ம இம்பாக்ட் சப்ல வந்து அல் பிரிங் மணிமாறன் சித்தார்த், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பேட்டர் ஏதாவது கொண்டு வருவேன். ஸோ இதுதான் என்னோட லைன் அப், இப்படிதான் இருக்க போகுது. அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கரும் வந்து சான்ஸ் கொடுக்கறதா பேசிட்டு இருக்காரு ஜஹீர் கான், பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது தவிர வேற ஏதாவது பேட்டர் இருக்காங்களா? மேத்யூ பெட்ஸ்கி இருக்காரு, அவரு லோயட் வந்து ஆட மாட்டாரு. பட் பினிஷரா பார்த்தா யாராவது இருக்காங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும். வேற யாராவது மிஸ் பண்ணிட்டானாலும் எனக்கும் தெரியல. இவ்வளவுதான் எனக்கு. அப்துல் சமாத் இருக்காரு, அப்துல் சமாத். ஷாபாஸ் அஹமத் இங்க தானே இருக்காரு. ஷாபாஸ் அஹமத் நீ ஆட் பண்ணு. ஷாபாஸ் நான் வனிதா போல ஷாபாஸ் அஹமத் ஆட் பண்ணிப்பேன். அப்துல் சமாதுக்கு அப்புறம் ஷாபாஸ் அஹமத் ஆட் பண்ணிப்பேன். வேற ஆள் இருக்கா? இல்லவே இல்ல. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு, லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்காரு, திக்வேஷ் ராத்தி. அசரங்கா தான் இருக்குல்ல ஒஸ்டான ஒரு பிளேயரு. என்ன கேட்டா இது ஓகே தான், லைன் நல்லா இருக்கும். ஆனா ஆயுஷ் பதனி வந்து நான் 3ல போட்டுருவேன், ஏன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து அடிக்கட்டும்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இல்ல பண்டையாவது 3ல போடலாம், ஏன்னா கொஞ்சம் ரீகெயின் பண்றதுக்கு. ஆயுஷ் பதனிக்கு ஸ்லாட்டே கிடையாது, அந்த ஸ்லாட் ஆயுஷ் செட்டே ஆகாது. ஆனா வேற வழி இல்ல. அப்துல் சமாத் விஜய் டிராஃபில டெல்லிக்குலாம் அங்கதான் ஆடுறாரு. பட் வேற வழி இல்ல, வேற ஆப்ஷன் ஸ்லாட்டும் கிடையாது. உன்னால வந்து மேல 2 பேரை பைசன் தூக்க முடியாது. நம்பர் 3ல பண்ணிட்டு 100 அடிச்சிருக்காரு போன சீசன்ல. அப்புறம் நம்பர் 4ல உனக்கு பூரான் மாதிரி அவரால் டிலே பண்ண முடியாது உன்னால. ஆயுஷ் பத்ரி நம்பர் 5, சமாதும் நம்பர் 6 ஆடிட்டு நம்ம சொல்ற மாதிரி ஷாபாஸ் அக்பர் நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆயிடும். சோ உங்க எப்பவுமே டாப் ஹெவி தானே. போன வாட்டிலாம் மிச்சல் மாஸ் அப்படி அடிப்பார் நினைச்சு கூட பாக்கல. டாப் ஹெவி தான் பார்ப்போம். ஓகே, ஆமா கரெக்ட் தான். முகமது ஷமி ஆடுவாரு, மயங்க் யாதவ் ஆர் மோஷின் கான் மாதிரி. அப்புறம் ஆவேஷ் கான் ஒரு இதுல கண்டிப்பா ஆடுவாரு. சோ இது போக ஸ்பின்னருக்கு வந்து எனக்கு திக்வேஷ் ராத்தியும் ஷாபாஸ் அஹமத் 2 பேரும் ஸ்பின்னுக்கு போட்டுருவாங்க. நான் பேக் இது இம்பாக்டா நான் வந்து மணிமாறன் சித்தார்த்தை வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு கேட்டா ஜாஷ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி நான் பார்ப்பேன். திரும்ப இல்லடா, ஒரு 4 மேட்ச் தான் அவைலபிள்ங்கிற மாதிரி சொல்லி ஆப்ஷன்ல வந்திருந்தாரு. பட் ஆனா இவங்க எடுத்த இதை பிரைஸ பார்த்துட்டு நான் ஆடுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆடுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு வேலை ஜாஷ் இங்கிலீஷ் வந்தாருன்னா டெஃபினட்டா நம்பர் 3ல போட்டு அப்படியே ஒருத்தவங்களை வந்து அப்படியே டவுன் பண்ணிடுவேன். யாராவது ஒரு ஆளை தூக்கிட்டு கூட ஆயுஷ் தேவைன்னா கூட அவரை வந்து இம்பாக்ட்ல போட்டுட்டு மாத்தி ஆடுற ரொம்ப ஃப்ரீ கிரிக்கெட்ஸ் பண்ணா மட்டும் அவர் ஆடுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் மணிமாறன் சித்தார்த்தை வந்து ஃப்ளோட்டர் மாதிரி உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பேட்டிங் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 240 அடிச்சதே இந்த பேட்டிங் வச்சுதான். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் வந்து நார்க்கியாவும் ஒன்றும் பெரிய ஃபார்ம் இல்லை, ஸ்பின்னர் ஹசராங்காவும் நீ எடுத்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஸோ நீ கஷ்டப்பட்டு அவங்களை எடுத்து போட்டு ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன் தான் உனக்கு இங்க கம்மியா இருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ப்ராபப்ளி இல்லை இவங்களுக்கு. ஸோ நான் ஃபாரின் பேட்டரே எடுத்துட்டு பவுலர்ஸ் நம்ம பவுலர் சூப்பரா இருக்காங்கடா. பிரின்ஸ் யாதவ் வேற இருக்காங்க, மொட்டா சூப்பரா. ஆமா, ஆகாஷ் சிங் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நம்ம கூட சிஎஸ்கேல கூட ஆடினாரு, அவர் இருக்காரு. அப்புறம் அஸ்வின் குல்கர்னி, ஆகாஷ் சிங், அப்புறம் பிரின்ஸ் யாதவ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு. சின்ன கலைவாணர் அர்ஜுன் டெண்டுல்கர் வேற இருக்காரு. சோ பேஸுக்கு வந்து சொல்லிருக்காரு ஜஹீர் கான், சும்மா இல்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. லக்னோல சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிதான் அவங்க வந்து இங்க ட்ரேடே பண்ணிருக்காங்க. யாரு தலைவன் சர்துல் தாக்கரை கொடுத்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்துக்கோ, கண்டிப்பா மாங்குன்னு போடுறான் ராசி. அதை விட ஏதாவது ஒரு இப்ப என்ன சொல்ற மிஸ்மேட் இந்த மாதிரி எதுலயாவது ஒரு இம்ப்ரெசிவா பண்ணா மட்டும்தான்டா அந்த ஒரு ஐ வந்து எல்லா மேலேயும் விழுவும். இப்போ நம்ம ஆக்கிப் நம்பி பத்தி பேசுறோம், அவரெல்லாம் எப்படி தன்னந்தனியா ஜம்மு காஷ்மீரை வந்து ரஞ்சில ஜெயிக்க வச்சிருக்காரு கூட்டு போய். அப்புறம் இந்த அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் இப்ப ஸ்மார்ட்ல அவர் யார் இஷான் கிஷான் பண்ணதுனாலதான் அவருக்கு இந்தியா சான்ஸே கிடைச்சு. அந்த மாதிரி டொமஸ்டிக்ல ஏதாவது ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும்.
அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரெசிவா பண்ணியிருந்தா டெஃபினட்டா சான்ஸ் இருக்கும். பட் அங்கேயுமே நீங்க இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ் இல்லாத போது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஒருத்தரோட பையங்கிறதுனால அந்த அந்த ஸ்டேச்சரை வச்சே அவர் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். இப்ப நானே சொல்றேன்ல, இப்ப நீ சொல்ற மாதிரி உள்ள சான்ஸ் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா இருக்கும். சச்சின் பையன் டான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா தெரியும். பட் அவரே வந்து இப்போ ரஞ்சி டிராஃபில வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணியோ இல்ல ஸ்மார்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு அப்படின்னா டெஃபினட்டா ஹீ டிசர்வ்ஸ் த சான்ஸ். ஸோ நான் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஓகே தான், ஒரு 2 மேட்ச் கொடுத்தாலும் ஓகே, நல்லா தான் பண்றாரு. பட் இந்த லெவல்ல அவரால் பண்ண முடியுமா கன்சிஸ்டன்டா, அதான் டவுட். ஸோ அதான் பேட்டிங் பயங்கர ஹெவியா இருக்கும். பவுலிங் வந்து கொஞ்சம் மேனேஜபிள் வித் இந்தியன் ஒர்க் ஹார்சஸை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி தோணுது. ஷமி வந்து நல்லா ஸ்பீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷமி வந்து ரஞ்சியிலுமே சூப்பரா போட்டது, 60 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா இதுல வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஜுரி கன்சர்ன் தெரியுமா, எல்லாருமே இன்ஜுரி. உனக்கு வந்து ஆவேஷ் கான் ஓகே போட்டுருவாரு, மத்தபடி நீ வந்து மயன்க் யாதவ் இன்ஜுரி கன்சர்ன், ஷமி இன்ஜுரி கன்சர்ன், மோசின் கான் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி எந்த ஒரு சீசன்லயும் 14 கேம் ஆடினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நாள் ஷமினா 14 கேம் ஆடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி ஆயிடும், ஒரு சின்ன ஒரு மசில் கிராம்ப் நடந்துடும் சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க ரொம்ப மாட்டிப்பாங்க. பேக்கப் கூட அவங்களுக்கு பெருசா கிடையாது. ஆண்ட்ரி நாக்கியுமே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். ஸோ அவர் எடுக்கணும்னா நீ வந்து பேட்டிங்ல ஒரு ஓவர்சீஸ் காம்பினேஷனை மாத்தணும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கு. பண்ட் வந்து 27 கோடி கூட்டி எடுத்திருக்காங்க, பட் டீமை வந்து பெரிய ஒரு பொறானா அப் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு கேப்டனா ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஒயிட் பால்ல கம்பேக் கொடுக்கணும்னா பயங்கரமா ஆடினா மட்டும்தான், இல்லைன்னா அவ்வளவுதான் ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ டெஸ்ட் மட்டும் ஆடு, சும்மா ஐபிஎல் கேப்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த டீம் ஓகே, உன்னோட ஸ்கோர் என்ன? இந்த டீம் எப்படி எவ்வளவு எந்த இடத்துல முடிப்பாங்க? உன்னோட ஸ்கோர் என்ன? ரொம்ப கஷ்டம்டா, பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குடா. எப்படி பார்த்தாலுமே இந்த பவுலிங் அப் பண்ணவே முடியல. ஸோ ஐ ரேட் ராஜஸ்தான் மாதிரி தான் இவங்களும் 45 அந்த மாதிரி தான். பட் ரொம்ப கஷ்டம் வெளியே வரது. ராஜஸ்தான் அதுக்கப்புறம் ஜிடி எல்எஸ்சி இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி மேலே வந்தாதான், இல்லை ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து 6, 7, 8 சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே, எனக்கும் பொறுத்தவரை இவங்க வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ இப்போ நம்மளோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். நாடி, ஸோ நீ என்னென்ன டீம் ப்ரெடிக்ட் பண்ற? நீ அப்படி எல்லா டீம் சொல்லி நிறைய சொல்லிட்டேன், பட் நான் மாத்தவும். இப்ப நீ சம்மரைஸ் பண்ணி சொல்லு. இப்ப நீ இதெல்லாம் 10 டீம் பாத்துட்ட, இப்போ வந்து ஒரு 4 டீம் சொல்லு. இப்ப எனக்கு 4 டீம் என்னன்னா, ஸ்டார்டிங் வித் டிசி. டிசி செம்ம ஸ்ட்ராங். டிசி நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஐம் கோயிங் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், பயங்கரமான டீம். நம்பர் 3 சிஎஸ்கே, நம்பர் 4 எம்ஐ. இது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது, அதாவது 4 பேர் உள்ள போவாங்கன்னு சொல்றேன். இது வந்து எந்த மாதிரி சீக்வன்ஸ் நடக்கலாம், பட் இந்த 4 டீம் இஸ் கோயிங் வித் ஹெவி காம்படிஷன்ஸ். நான் ஆர்சிபி சொல்லல, அதுக்கான ரீசனும் வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீ சொல்லு. ஓகே, சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் மும்பை. ஆன் பேப்பர் வச்சு தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து ஃபேவரட்டிசமோ எதுவுமே இல்லாம இந்த பேப்பர்ல என்னென்ன இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறேன். எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட். ஸோ கன்னா இருக்கு, அவங்க சேர்ந்து ஆடினாலே போதும் ஜெயிச்சிடலாம். செகண்ட் வந்து நான் பிபிகே சொல்றேன், சேம் அதே ரன்னர் அப் டீம், நல்ல டீம் செட் ஆயிருக்கு. அப்படியே இதை அவங்க கொண்டு போனா, ப்ரோக்ரஸிவா கொண்டு போனப்போ சூப்பரா ஜெயிச்சுட்டே போகலாம். ஹாட்ரிக் வின் அந்த மாதிரி ஜெயிச்சுட்டே டபிள்யூ வாங்கிட்டே போகலாம். தேர்ட் வந்து நான் ஆர்சிபி சொல்றேன். ஆர்சிபி ஏன் சொல்றேன்னா, அவங்களும் சேம் வின்னர் பிபிகேஎஸ் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வர்றாங்க. பட் ஹேசல்வுட் இல்ல, பட் ஒரு ஆள் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜேக்கப் டஃபி இருக்காரு, அண்ட் மங்கேஷ் யாதவ் வந்திருக்காரு, நுவான் தோஷரா இருக்காரு, அண்ட் அந்த பேட்டிங்குமே கொஞ்சம் வெல் செட்டில்டு லைனப்பா தான் தெரியுது. ஸோ அதனால அவங்க ப்ராபபிளி உள்ள வந்துருவாங்க. அண்ட் ஆல்சோ தே நோ தே கேம் பேக் டு த வின்னிங் வேஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி உள்ள வரணும், எப்படி ஒரு ஆக்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கேம் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு டோர்னமெண்ட் எப்படி ஜெயிக்கணும், அந்த வின்னிங் வேஸ்க்குள்ள வந்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால அவங்க இனிமே இதை கன்சிடர் அந்த ஒரு ப்ராமினன்ட் டீம்ஸ் மாதிரி அவங்களுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் என்னோட ஃபோர்த் டீம் வந்து டிசி. ஸோ ஸ்டில் அந்த ஓப்பனர் ஸ்லாட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது மட்டும் யாரு பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி வேற யாராவது வெளில இருந்து பாக்குறாங்களா, இல்ல பிருத்விஷா, இல்ல பத்தம் நிசாங்கா, அபிஷேக் பொருள் இருக்காருல, அவங்க வச்சு ஓட்டிடுவாங்க. அவங்களுக்கு சமீர் ரிஸ்வியும் ஒரு ஆப்ஷன் இருக்குடா. பென் டெக்கெட் போனது பெரிய லாஸே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி தான், பெருசா ஒன்னும் யூஸ் கிடையாது. உனக்கு பென் டெக்கெட் பெஞ்சில் தான் இருப்பாரு. உனக்கு அபிஷேக் பொருள் கேள்றாங்க ஓப்பனிங் கேட்டு, அவங்க சமீர் ரிஸ்வி, அஷ்டு சர்மா 2 பேரையும் ஆடலாம் பென் டெக்கெட் போனதுனால. சோ ப்ராப்ளமே கிடையாது, பெருசா உங்களுக்கு அவாய்டே இருக்காது. வாய்டே சமீர் ரிஸ்வியும் பெட்டர் ஃபார்ம்ல தான் இருக்காது யூபி லீக்ஸ்ல. ஆமா, ஸோ பவுலிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டா இருக்கு. ஸோ அதனால நான் டிசி ரூட் பண்றேன். ஸோ இந்த 4 டீம். சிஎஸ்கே வந்து நான் விடுறேன் இந்த தடவை. அகைன் ஏன் விடுறேன்னா, அகைன் கன்சிடரிங் அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டெத்துல போடுறதுக்கு யாருமே இல்லை, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பட் அகைன்
தட்ஸ் பீயிங் சிஎஸ்கே. அவங்க ஜெயிச்ச டீம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரிக் நான்ஸ், அப்புறம் டகி பொலிங்கர், அவரெல்லாம் வந்து பவுலரே கிடையாது. பின் ஹெல்ஃபன், ஆமா பின் ஹெல்ஃபனஸ். சோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சுதான் வந்து அந்த மாதிரிதான். ஆமா அந்த மாதிரிதான் ஒரு மாதிரி யாருன்னே தெரியாது, சும்மா யாரையாவது இந்த மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து போட்டாங்கல்ல, அந்த மாதிரி யாரையுமே யோசிச்சு எடுக்கிறானுங்களா சும்மா எடுக்கிறானுங்களான்னு தெரியாது. ஆனா அவங்கள வச்சுதான் வேலை வாங்குவாங்க. பட் சில டைம் அது வந்து போகாமையும் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்கு ஐபிஎல். லாஸ்ட் டைம் எல்லாம் செட் ஆகல, இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸோ இவங்களோட ஆக்ஷன்ஸோ எதுவுமே கிளிக் அந்தபடி இவங்க போவாங்கன்னு தெரியல. சோ அந்த ஒரு ரீசன்னால என்னால பேட்டிங் சூப்பரா இருக்கு, பவுலிங் வந்து ரொம்ப கொஞ்சம் வாய்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து சிஎஸ்கே கொடுக்கல. நல்லா இருக்கும். இருக்க ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, நீ ஆர்சிபி எடுத்துக்க, நான் சிஎஸ்கே எடுத்திருக்கேன். மத்தபடி நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாம் சிமிலரா இருந்திருக்கு. எனக்குமே ஆர்சிபியா சிஎஸ்கேன்னு பாக்குறப்ப எனக்கு சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க சஞ்சு சாம்சன் ஃபேக்டர் இருக்கிறதுனால ஒரு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவங்க போய் ஐபிஎல் எப்படி ஆடுவாருன்னு நமக்கே தெரியும், அந்த கான்ஃபிடன்ஸ். ஸோ ஐம் பிரிங்கிங் மோர் ஆன் தெம். பார்ப்போம். ஆர்சிபியும் வந்து அந்த ஹேசல்வுட் ஃபேக்டர்னால தான் 5th பிளேஸ் போவாங்கன்னு போட்டிருக்கேன். பட் என்ன வேணா நடக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடுவோம். ஒரு புதுசா கான்செப்ட்ல கொண்டு தான் ப்ரெடிக்ஷன்ல நான் இந்த தோக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தாலும் நான் தோக்கணும், இவன் ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எப்படி மேட்ச் போகுதுன்ட்டு. ஸோ அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டே இருக்கு, ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அதான ஃபர்ஸ்ட் மேட்ச்? ஆமா அதான். ஓகே, அந்த மேட்சோட ப்ரிவியூ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. ஐபிஎல் ஆரம்பிச்சுன்னா டெய்லி பேக் டு பேக் கேம் நடந்துகிட்டே இருக்கும், நைட் வரைக்கும் போகும், இன்ஸ்டாவே பரபரப்பா இருக்கும். இந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டீங்க, ஐயோ தூங்கிட்டீங்களா, லைஃப் தொலைச்சிட்டீங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மந்த் 2-3 மாசத்துக்கு ஃபுல் ஃபெஸ்டிவல் மாதிரி தான், டெய்லி மேட்சஸ். எல்லார் வீட்லயும் ஐபிஎல், எல்லா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், எங்க போனாலும் ஐபிஎல் தான் ஓடிட்டே இருக்கும். ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வந்துட்டே இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல நாங்க கொண்டு வர ட்ரை பண்றோம். ப்ரிவியூஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நார்மல் ஃபார்மேட்ல இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் மாதிரி நாங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்போ நார்மலா எப்படி பேசுவாங்க பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி இண்டெக்ஸ் மெட்ரிக்ஸ், இம்பாக்ட் எப்படி இருக்குது, எந்த பிளேயர் வந்து வாட்ச் பண்ணாம இருக்காங்கன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல நாங்க கொண்டு வர போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குயிக் வீடியோஸும் வரும், ரிவ்யூஸ் சில டைமு. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கோம், as mentioned previous வீடியோ. ஆக்சுவலா நாங்க எதுவுமே நாங்க வந்து இதெல்லாம் பிளான் பண்ணதெல்லாம் வந்து சும்மா வான மச்ச மாப்பிள்ள பேசலாம் குரூப்ல சும்மா பேசிட்டு இருந்து ஆரம்பிச்சோம். பட் நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு ஐபிஎல் குள்ள இவ்வளவு பெரிய 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. எங்களுக்கு இது பெரிய விஷயம் தான். பட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். நிறைய ஃபீட்பேக் நிறைய பார்க்கணும். நிறைய பிளேயர் மென்ஷன் பண்ணாங்க அன்னோன் டேலண்ட்லாம். ஸோ அந்த கம்யூனிட்டி நல்லா வளருது, நாங்களும் அதுல இருந்து கத்துக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல் பீப்புள் லைக் மென்ஷன் பண்ணி கமெண்ட் மென்ஷன் பண்றவங்க எல்லாருக்கும். சூப்பர், தேங்க்யூ மக்களே. இதோட முடிச்சுக்கலாம். பாய்.